இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதன்னாம புராணம் லோகவிஸ்ருதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தயாயுக்தா மம சந்தோஷ காரணம். பகவான் கண்ணனின் அருமை பெருமைகளை, அவன் வைபவத்தையெல்லாம் கூறும் பாகவத புராணத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் பகவானுக்கு மிகுந்த பிரீதி ஏற்படுகிறது. அவர்கள் பகவானுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நாம் மோட்சமடைய வேணுங்கிற ஆசைப்பட்டால், ஜனன மரணங்களாகிற சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற ஆசை கொண்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? காரணந்து தியேயா என்ன உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. யாரு பிரபஞ்சத்துக்கே காரணமோ அவனை உபாசிப்பாய், அவனை குறித்து பக்தி செய்வாய், அப்ப அவனே உன்னிடத்தில் பிரீத்தியோடே முக்தி அளிக்கிறான் என்று கூறுகின்றன. அப்ப யாரு உலகுக்கு காரணமோ அவரை குறித்து பக்தி பண்ணணும்னு புரிஞ்சுட்டோம். இப்ப அடுத்த தேவை என்னவா இருக்கும்? உலகுக்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள்ளும் தேடுதலில் இறங்குகிறோம். எதை வச்சுன்னு தேடுறது? பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டு உலகத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அத்தா மாமா அத்திம்பேர் ஓரஹத்தி இவர்களாரையான்னு கேட்டு எது உலகத்துக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர்கள் ஆறுமே நம்மோட சேர்ந்து தேடுபவர்கள். அவர்கள் உலகுக்கு காரணம் எதுன்னு சொல்லிட போறதில்லை. நம்ம கண்ணு முன்னாடியே தெரியவும் இல்லை, அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அப்ப எதெல்லாம் இந்திரிய கோச்சரம் அல்லவோ, எதெல்லாம் அதிருஷ்டமோ, எது நம் புலன்களுக்கு புலப்படாதோ, மனத்துக்கும் எளிதில் புலப்படாதோ, யாருக்குமே சுலபத்தில் புலப்படாதோ, ஆனா அது புலப்படலேங்கிறதுக்காக வஸ்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. எனக்கு ஒன்று புலப்படலைங்கிறதுக்காக இல்லவே இல்லைன்னு சொல்லலாமா? இப்போ நான் எத்தனையோ கண்ட்ரிஸ் பார்த்தது கிடையாதுன்னு வச்சுங்கோ. சாமி கொஞ்சம் அந்த கண்ட்ரியெல்லாம் மேப்லேருந்து எடுத்துட்டீர்னா தேவையில்லை, ஏன்னா நான் பார்த்தது கிடையாதுன்னு. நீ பார்க்காட்டா என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துருக்கார், அவர் பார்க்காட்டான்னு எழுத்து வீட்டுக்காரர் பார்த்துருக்கார். இல்லை சுவாமி அது எனக்கு புரியுறது, ஆனால் ஒத்துருமே பார்க்காதது இருந்தால் ஒத்துப்பீழான்னா இல்லை இல்லை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். யாரானு நிச்சயம் பார்த்துருக்கணும், யாரானு அங்கே போயிருக்கணும். அப்போ வசமாக சிக்கி கொண்டீர்கள். ஏன்னா வைகுந்தத்துக்காரானு போயிருக்காளா, வைகுந்தத்தாரானு பார்த்துருக்கார்களா, பிரம்மத்தாரானு கண்டிருக்காளா, சட்டு நம்மளை பிடிச்சுடுவா, ஜெயிச்சுட்டோம்னு நினச்சிப்பா. தாராளமாக பிரம்மத்தை பார்த்தவா இருக்கா, தாராளமாக வைகுந்தத்தை அடைந்தவர்கள் உள்ளார்கள், முக்தி அடைஞ்சவா எத்தனையோ பேர் இருக்கா, அதை இங்கிருந்தே கண்டவர்கள் உள்ளார்கள். பகவானே இவ்விஷயத்தை எடுத்துரைத்திருக்கிறார். ஆகையால் நாம ஒன்றும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிவிடவே இல்லை, இருப்பதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரரோ எழுத்து வீட்டுக்காரரோ பார்க்கலே, நாம் பார்க்கலேங்கிறதுக்காக விஷயமே இல்லை இடமே இல்லைன்னா சொல்ல முடியும்? யாரோ பார்த்திருக்கிறார்களோ இல்லையோ, அந்த ஆரோ ஒரு சிலர் ரிஷிகள், ஆரோ ஒரு சிலர் முக்தர்கள், ஆரோ ஒரு சிலர் நித்தியர்கள், ஆரோ ஒரு சிலர் பரமபக்தர்கள், அவர்கள் பார்த்து எழுதி வச்சிருக்கா. அப்ப நாம தேடுறதுக்கு போனோம்னாலே வேதமும் இதிகாசங்களும் புராணங்களும் தான் பிரம்மத்தை அடையாளத்தோடு கூற முடியும். இது பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும், அதை அடையறதுக்கு உண்டான வழி புரியணும்னால் வேதாந்தம், இதிகாசம், புராணம், ஸ்மிருதி, பூர்வர்களுடைய திருவாக்கு இவைதான் புகழ். அதை அடிப்படையாக கொண்டு தேடணும்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா வரிசையா ஆக்ஷேபம் கிளம்பித்து இதெல்லாம் புகழே இல்லையே, என்ன சொற்களே பிரம்மத்தை சொல்லாதே என்ன வம்பு வந்தது. இல்லை இல்லை கண்டிப்பா சொற்கள் பிரம்மத்தை சொல்லும், வேதம் அனைத்தும் பிரம்மத்தை தான் கூறும். இதுக்கு நிறைய வாதம் பிரதிவாதம், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் கலந்த ஒரு 4, 3, ஒரு 7 நாளா சொல்லிட்டேன்னா இனிமே அது கொஞ்சம் கண்டினியூ ஆகத்தான் போறது. ஆனா அந்தந்த ஸ்லோகத்தோட சேர்த்து பார்த்துட்டு போறோம். இப்ப ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு பதில் கூறுகிறார். பரீட்சித்தே, உலகத்தையே படைப்பு காரணம் பிரம்மம், அதுதான் உலகத்தனையும் படைக்கிறது. படைச்சது அதல்ல, படைத்த அனைத்துக்குள்ளும் புகுந்து இருக்கிறது. அது படைக்கிறது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசது ததனு பிரவிஷ்ய சத்தியத்தெச்சா பவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா. உபனிஷத் சொல்றது உலகத்தையெல்லாம் பிரம்மம் படைக்குமா, படைச்சிட்டு அதற்குள் புகுமா, எங்கு நீக்கமர நிறைந்திருக்கும். எப்படி இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள மொத்தம் நிறைஞ்சிருக்கோ அதே போல பிரம்மம் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கும்.
ததேவானு பிராவிஷத் ததனு பிரவிஷ்ய சத்தியத்தெச்சா பவத். எப்படி இப்போ இந்த இடம் எடுத்துட்டீங்கன்னா இது முழுக்க காற்று நிறைஞ்சிருக்கு, ஆகாசம் நிறைஞ்சிருக்கு. நம்முடைய உடம்பு முழுக்க ஜீவாத்மா தன்னுடைய ஞானத்தாலும் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார். எப்படி உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன், உடலுக்குள்ளே உயிரான ஆத்மா எப்படி மறைந்திருந்தாலும் முழுவதுமாக பறந்து விரிந்து இருக்கிறாரோ, அதே போல பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மம் படைத்தது, படைத்ததற்குள் புகுந்தது, உட்புகுந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதுதான் இப்ப முதல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்க போறார். பிரம்மந்தான் உலகத்தை படைக்கிறது, பிரம்மந்தான் உலகத்துக்கு காரணம் என்று பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் உண்டான அழகான ஒரு தொடர்பு அதை எடுத்து சொல்ல போறார். சாமி, இவருக்கு என்ன தொடர்பு? இவர் அப்பா இவர் பிள்ளை தெரியாதான்வா. இவருக்கு என்ன தொடர்பு? அவர் தான் முதலாளி, இவர் தான் தொழிலாளி தெரியாதான்வா. இவருக்கு என்ன தொடர்பு? இவர் தான் வாத்தியார், அவர் தான் சீடர் தெரியாதாங்கிறா. இப்ப நம்ம கேட்போம், பிரம்மத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு? பகவான் நாராயணன் இருக்கார், அவருக்கு எனக்கு என்ன சுவாமி தொடர்புன்னா, நல்ல கேள்வி கேட்டீர். இது என்ன தொடர்புன்னு கேட்டுட்டீங்களே, வேணும்னா என்ன தொடர்பு இல்லேன்னு வேணா கேளுங்க. அத்தனை தொடர்பும் அவனுக்கு நமக்கு இருக்கும் இல்லையோ. நீர் எல்லாம் சரி, என்னான்னு கொஞ்சம் ப்ரிசைஸா சொல்றீரா? ஸ்பெசிபிக்கா பிரம்மத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களான்னா சொல்லலாமே. அதைத்தான் இவர் சொல்ல ஆரம்பிக்க போறார்ப்போ. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்போ, ஒரு புஷ்பத்துக்கும் பூத்தன்மைக்கும் என்ன தொடர்போ, அதை போன்ற உயர்ந்த தொடர்பு நம்ம ஒத்தொத்தருக்கும் பிரம்மத்துக்கும் உண்டு. இப்படி பிரம்மத்தை வச்சுங்கோ பகவான். இந்த பக்கம் தராசு தட்டல 2 பேர் வச்சுங்கோ. ஆத்மாக்கள்னு ஒரு கோஷ்டி, ஒரு வர்க்கம், ஒரு குழுமம். அதே போல அச்சேதனம், அறிவற்றவைகள், ஞானம் அற்றவைகளான அச்சித்துக்கள், ஜடப்பொருட்கள், அவை ஒரு குழுமம். அப்ப அஜடப்பொருளான ஜீவன், ஜடப்பொருளான அச்சித்து, இந்த 2ம் ஒரு குழுமம். இதோ பிரம்மம், அவர் பரமச்சேதனன், அதீத அறிவு படைத்தவர். அறிவுள்ளவை அறிவில்லாதவை, இந்த 2ம் தராசு இந்த தட்டுல வச்சுங்க. பிரம்மம் தராசனுடைய இந்த தட்டுல வச்சுங்க. சரி, இந்த 2த்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன தொடர்பு? அதைத்தானே இப்ப பாக்குறோம். சித்துக்கும் அச்சித்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? சித்து அச்சித்து என்னவா இருக்கும், பிரம்மம் என்னவா இருக்கும்? இதை புரிஞ்சுனுட்டோம்னா போரும். ரொம்ப உயர்ந்த தொடர்பு. எப்பேற்பட்ட தொடர்பு? நாம ஒத்தொத்தரும் பகவானுக்கு உடலாம், நாம ஒத்தொத்தரும் பகவானுக்கு விசேஷணமா, நாம ஒத்தொத்தரும் பகவானுக்கு பிரகாரமா. ஏதோ புரியாத 3 சொல்ல சொன்னீரே, இப்ப என்ன சொல்ல வந்தீர்? சரீரம்னா என்ன, விசேஷணம்னா என்ன, பிரகாரம்னா என்ன? என்னன்னா பிரகாரம்னால் அபிருத்தக் சித்த விசேஷணம். விசேஷணம் விசேஷணம் என்ன தெரியுமா? சுலபமான தமிழ் அடைமொழி. விசேஷம்னா அடைகொழி. தமிழ்ல அடைகொழின்னு சொன்னா விசேஷம்னு வடமொழியில சொல்லுவா. தமிழ்ல விசேஷணம்னு சொன்னா அடைமொழி. இப்ப சொல்றேனே, மஞ்சள் பூ, மஞ்சள்ங்கிறது விசேஷணம், இதுதான் அடைமொழி. பூங்கிறது விசேஷம், அடைகொழி. இதனால என்ன கிடைக்கும்? இப்போ நான் மஞ்சள்னு சொன்ன உடனே சட்டுன்னு உங்களுக்கு என்ன தோணும்? ஓஹோ, இது சகப்பு பூ இல்லைன்னு சொல்றார் போல் இருக்கு, நீல பூ இல்லைன்னு சொல்றார் போல் இருக்கு. சட்டுன்னு புரிஞ்சு விட்டு இல்லையோ? அப்ப மஞ்சள்னு நான் சொன்னாலே மற்ற எல்லா பொருளை காட்டிலும் மஞ்சள் பூவை அது வேறுபடுத்திடும். சாமந்தின்னு நான் சொல்றேன், உடனேவே தாமரை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டு இல்லையோ? பசுன்னு சொல்றேன், உடனேவே எருமை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டு இல்லையோ? கோழின்னு சொன்னேன், உடனே ஆடு இல்லைன்னு தெரிஞ்சு விட்டு இல்லையோ? அப்ப கோழியின் இடத்துல என்ன இருக்கு? கோழித்தன்மை. ஆட்டினிடத்தே ஆட்டுத்தன்மை, பசுவினிடத்தே பசுத்தன்மை. அப்ப அந்தந்த தன்மை அதனுடைய விசேஷணம், அதற்கு அடைமொழி. அந்த அடைமொழி தன் அடைகொழியை விட்டு பிரியவே பிரியாது. இதுதான் அடைமொழி, அடைகொழிக்கு இருக்கிற பெருமை. விட்டு பிரியாமல் இருக்கும். தாமரைப்பூ, தாமரைப்பூவின் தன்மை அதை விட்டு பிரியுமா? பிரிஞ்சா என்ன ஆகும்? சருகுன்னு பேராயிடும். தாமரைப்பூ தாமரைப்பூவா இருக்கு, ராத்திரி ஆச்சு மறுநாள் ஆச்சு அப்படியே வச்சிருக்கேன், ஒண்ணுமே இல்லை, வளர்ந்து சக்கையா படுத்து. அதுக்கப்புறம் தாமரைப்பூவான சொல்லுவா, அந்த வளர்ந்த சருகை தூக்கி போடு, பேரே மாறி போச்சு பத்தியா? ஏன் தாமரை பூங்கிற பேர் சருகுன்னு மாறித்து? தாமரையினுடைய தன்மை விட்டு பிரிஞ்சு போடுத்தோ இல்லையோ? அப்ப அந்தந்த அடைமொழி அந்தந்த அடைகொழியை விட்டு பிரியாது, அதை சார்ந்தே இருக்கும். அப்ப நீர் என்ன சொல்ல வரீர்ப்போ? தாமரை பூவின் தன்மை வசந்ததுங்கிறீரா, தாமரை பூ உயர்ந்ததுங்கிறீரானா? தாமரை பூ தன்மைப்படுத்துன்னா தாமரை பூவே இல்லையே. அப்ப கண்டிப்பா தாமரை பூவை விட தாமரை பூங்கிற தன்மை தான் வசந்தது போல் இருக்குன்னு சொல்லுவோம்னா அதுல என்ன ஆபத்து தெரியுமா? தாமரை பூ தன்மையை தனியா எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த தன்மை எப்பவும் தாமரை பூவை சார்ந்து தான் இருக்கும். அடைமொழியால தான் அடைகொழிக்கு ஏற்றம்.
ஆனா அடைமொழியை பிரிச்சு தனியா கையில வச்சுக்க முடியாது. அது தன் அடைமொழியை சார்ந்துதான் இருக்கும். அறிவாளிங்கிறோம். அந்த அறிவாளிக்கு பெருமையே எதுனாலே? அறிவாலே. உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி கொஞ்சம் அந்த அறிவை மட்டும் கழட்டி கொடுத்துடுறீரா? ஏன் நீர் தான் அறிவால தான் அவருக்கு பெருமைன்னு சொன்னீரோ இல்லையோ, அதனால அவரை எனக்கு பிடிக்கல, எனக்கு அவர் அறிவைத்தான் பிடிக்கிறது, அதனால அந்த அறிவை கழட்டி தரீரான்னா, சாமி அந்த அறிவு அவரை சார்ந்துதான் இருக்கும். அப்ப விசேஷணம் இருந்தாலே விசேஷத்தை சார்ந்துதான் இருக்கும். அப்ப விட்டு பிரியாமல் சார்ந்திருந்தால் பிரகாரம்னு கூறுவார்கள். விட்டே பிரியக்கூடாது. உயரமானவர், அப்ப உயரம்ங்கிற தன்மை அவரை விட்டு பிரியுமா? பிரிஞ்சா என்ன ஆயிடும்? அவர் பேர் குள்ளமானவர்னு மாறிப்படுமே. நான் சொல்றது ரொம்ப அடிப்படை. ஆனா என்னமோ சுத்தராப்பில் இருக்கே தவிர இது எவ்வளவு ஃபண்டமெண்டல் கருத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அடைமொழியா இருந்தாலும் தன் அடைகொழியை விட்டு பிரியாது. அதே போல அப்ப பிரகாரம்னா என்ன? விட்டு பிரியாமல் சார்ந்திருத்தல். புஷ்பம்னாலே மனம், விட்டே பிரியாது. பூனாலே பூவின் தன்மை, விட்டே பிரியாது. கோ பசுன்னு சொன்னாலே கோத்வம், பசு ஜாதி, விட்டே பிரியாது. அப்போ ஒரு வியக்தியை சார்ந்தே தான் ஜாதி இருக்கும், ஒரு திரவியத்தை சார்ந்தே தான் குணம் இருக்கும். இப்படித்தான் எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இப்ப இந்த உறவெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையோ, இதுதான் பிரகாரி பிரகாரம். விட்டு பிரியாமல் சார்ந்திருப்பது. அந்த சார்ந்திருப்பதோட கூடியிருக்கிற அடைமொழி. அடைமொழி அடைகொழி. விசேஷணம்னா அடைமொழி, விசேஷம்னா அடைகொழி. இதே போல இப்ப பாருங்க, ஆத்மா உடல் இந்த ரெண்டும் விட்டே பிரியாம இருக்கும் இல்லையோ. இந்த உடல் ஆத்மா விட்டே பிரியாது. இந்த உடல் என்னவா இருக்கு? சரீரமா இருக்கு. ஆத்மா ஆத்மாவா இருக்கு. இதுக்கு தான் சரீராத்ம பாவம்னு சொல்லுவா. உடல் உயிர் இந்த ரெண்டு விட்டே பிரிய போறது இல்லை. பிரிஞ்சு போயிடுறதே. ஒரு நாள் ஆத்மா பிரிஞ்சு போறது சொல்லியோ, உடம்ப கொண்டு போய் செத்தையில வைக்கிற மொழியோ, வச்ச உடனே என்ன சொல்லுவா பாருங்க, இத்தனை நாளும் மனிதன் மனிதன் பேர் இருந்தது, மனித உடல்னு சொல்லிட்டு இருந்தா, உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்தார், அவர் தாங்கிட்டு இருந்தார், இவர் தான் இந்த உடலுக்குரியவர் எல்லாம் பார்த்து பேசியிருந்தோம். ஆனா என்னைக்கு அந்த ஆத்மா பிரிஞ்சு போயிட்டாரோ, உடலை கொண்டு போய் சித்தையில வச்ச மொழியோ, பேரை மாத்திட்டோம் பாருங்க, பிணம். இத்தனை நாள் வெறும் உடல்னுண்டா, இப்ப பூத உடல் மாத்திராளே. சுவாமி உடல்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாளே, அவருடைய பூத உடலைங்கிறாரு. என்ன? ஆமா, இனிமே இருக்கிறது பஞ்சபூதம். அதுவும் தொட்டோ தொடச்சுக்கோன்னு இருக்கும். கொஞ்ச நாளானா டிகே ஆகி போயிட போறது. அப்ப ஆத்மாவோட சேர்ந்திருந்தா தான் இது ஆத்ம சரீரம். அந்த ஆத்மாவனுடைய சரீரம் மனித உடல், கோழி உடல் பிரிஞ்சு போயிடுத்து பிணம். வெறும் உடல்ன்ற பேர் கூட அதுக்கு நிற்காது. மனித உடல்னு சொல்லவே மாட்டா. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் நெருங்கின தொடர்பு, விட்டு பிரியாத தொடர்பு, சார்ந்தே இருக்கும் தொடர்பு. இந்த உடல் அந்த ஆத்மாவை சாராம இருக்குமா? இருக்காது இல்லையோ. இந்த உடல் அந்த ஆத்மா விட்டு பிரியுமா? பிரியாது இல்லையோ. பிரியறது என்ன? பேரே மாறிப்படுறது இல்லையோ. ஆக மொத்தத்தில் ஒண்ணு பிரகார பிரகாரி பாவம், விசேஷண விசேஷ பாவம், சரீர ஆத்ம பாவம். இப்ப இதே பார்ப்போமா? இது நான் பல விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தாமரை தாமரை பூவின் தன்மை, ஆத்மா உடல், இவையெல்லாம் என்னென்ன தன்மைகளோடு இருக்கோ இதே போல பிரம்மத்துக்கும் சேத்தனா சேத்தனத்துக்கும் தொடர்பு. சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தை சார்ந்தே தான் இருக்கும். தனித்து அதுகளுக்கு சத்தையே கிடையாது, இருக்கவே முடியாது. சித்தோ அச்சித்தோ பிரம்மத்தை சார்ந்தா தான் இருக்கும். சித்தோ அச்சித்தோ பிரம்மத்துக்கு உடலாகத்தான் இருக்கும். சித்தோ அச்சித்தோ பிரம்மத்துக்கு விசேஷணமாகத்தான் இருக்கும். விசேஷணமா இருக்கும், பிரகாரமாகவும் இருக்கும், சரீரமாகவும் இருக்கும். இந்த மூணு தொடர்பும் பிரம்மத்துக்கு நமக்கு உண்டு. இந்த உடலுக்கு ஆத்மாவுக்கும் என்ன தொடர்போ அதே போல எல்லா பொருட்களுக்கும் பிரம்மத்துக்கும் தொடர்பு. அதை மட்டும் நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. இந்த ஆத்மாங்கிறது நாம், நமக்கு இது சரீரமா இருக்கு. இது எப்பவும் நம்மளை விட்டு பிரியாது. இது எப்பவும் என்னை சார்ந்தே தான் இருக்கும். இது எனக்கு விசேஷணமாவே தான் இருக்கும். இது எனக்கு எப்படி விசேஷணமா இருக்குன்னா, என்னை பார்த்த உடனே ஒருத்தர் கிருஷ்ணன்னு கண்டுபிடிச்சுடுறாரோ இல்லையா. அடைமொழிக்கு என்ன தேவை? தன்னுடைய அடைக்கொழி யாரோ அவரை மற்றதுலேருந்து வேறுபடுத்தி கொடுக்கறது. சாமந்தி பூ சொன்ன உடனே தாமரை பூ இல்லைன்னு தெரிஞ்சு இல்லையோ. அதே போல கிருஷ்ணன் சொன்ன உடனே இவர் ராமன் இல்லை, வராகன் இல்லை, கோவிந்தன் இல்லைன்னு தெரிஞ்சு இல்லையோ. அப்ப இது எனக்கே இன்றியமையாததா படுத்தே. இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு போலே, பிரகாரி பிரகார பாவத்தை போலே அனைத்தும் பிரம்மத்துக்கு பிரகாரம், அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு நாம ஒத்துருமே இருக்க முடியாது. பிரம்மத்தை சார்ந்து இருக்காமல் நம்ம ஆறுமே இருக்கிறதுக்கு முடியாது. பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாமல், அவரை ஆத்மாவாக கொள்ளாமல் வஸ்துவே கிடையாது. அப்ப உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துளன். இதுக்காகத்தான் இப்ப முதல்ல சொல்றார்,
புத்தீந்திரிய மனப்பிராணான் ஜனானாம் அசிருஜத் பிரபு மாத்திரார்த்தஞ்ச பவார்த்தஞ்ச ஆத்மனே கல்பனாயச்ச சைஷாஹ்யுபனிஷத் பிராமி பூர்வேஷாம் பூர்வஜைர்திருதா ஸ்ரத்தையா தாரயேத்யஸ்தாம் க்ஷேமங்கச்சேத் அகிஞ்சனஹா. யாரொருத்தன் பிரம்மத்தை சார்ந்தே அனைத்திருக்கும், அதனாலேயே படைக்கப்படும், அதனாலேயே வியாபிக்கப்படும், அதை விட்டு பிரிஞ்சே இருக்காது, அனைத்தும் அதுவே என்று யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் நிச்சயம் முக்தி பெறுகிறான். இதுதான் நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். அப்ப வேதமத்த நீ சொன்னது பிரம்மத்தை காரணம், அவர்தான் படைக்கிறார், அவர்தான் ஆத்மா, அவர்தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சாஸ்திரம் பிரம்மத்தை பத்தி சொல்றது. இதுதான் ஸ்ருதி கீதைக்கு முன்னால் தொடங்கக்கூடிய ஸ்லோகங்கள். மேலே பார்ப்போம்.